சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால கலகலப்பா எல்லா ஈவெண்ட்டையும் வச்சுக்கலான்னு ஐடியா சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னங்க சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாம எல்லாத்துக்கும் சரி சரின்னு சம்மதத்தை சொல்லிட்டாங்க. அப்படியாங்க? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மனோ, நான் பட்டே பேசிட்டு இருக்க, நீ பட்டே போய்கிட்டே இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. கல்யாணத்தை பத்தி பேசுறதோட உனக்கு சமைக்கிறது தான் பெருசா போச்சா? அப்படி இல்லங்க, மத்தியானம் பசிக்கும்ல, நான் போய் சமைக்கணுமே. சாப்பிடுறது சமைக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நீ இரு. மனோரி, கல்யாண செலவு அப்படி இப்படின்னு பார்த்தா 10 லட்ச ரூபா வரைக்கும் ஆயிடும் போல இருக்கு. அதனால நீ ஒன்று பண்ணு, முதல்ல உன் பத்திரத்தை கொடு, அதை வச்சு பணத்தை வாங்கி ஆதிரை கல்யாணத்தை கௌரி ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பா நடத்திடலாம். மனோரி, என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? சம்மதம் தானே உனக்கு? என்ன மனோ? என்னப்பா நீங்க அம்மாக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க யோசிக்கணும்லப்பா. எம்மாடி, இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா அம்மா இருக்கு? அந்த இடம் உன் கல்யாணத்துக்காக வாங்கின சொத்துமா. உன் கல்யாண செலவுக்கு பணம் இல்லாம தடுமாறி நிக்க கூடாதுன்னு தான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாத்தையும் போட்டு கௌரி அந்த இடத்த வாங்கினா. எம்மாடி ஆதிர, உன் கல்யாண செலவுக்காக ஒன்று அந்த இடத்த விற்கணும், இல்லை அடமானம் வைக்கணும். இது மனோகரிக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதானே இடத்த என் பேருக்கு எழுதி வைங்க, எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நான் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கால. அதனால தானே இடத்த மனோகரி பேருக்கு மாற்றி கொடுத்தோம். இப்போ இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன மனோகரி? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன? இந்த காலத்துல ஒரு இடத்த ரொம்ப ஈஸியா வித்தரலாம், ஆனா புதுசா ஒரு இடத்த வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த இடத்த விக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, விற்க வேணாம், அடமானம் வைப்போம். எதுக்குங்க இடத்த கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு? பேசாம கல்யாணத்தை எந்த ஆடம்பரமும் இல்லாம சிம்பிளா கோவில வச்சு பண்ணிட வேண்டியதானே? ஏய், உன்னுகிட்ட நான் பத்திரத்தை தான் கேட்டேன், யோசனையை கேட்கல. அப்பாப்பா கோவப்படாதீங்கப்பா. பின்ன என்னம்மா, உன் கல்யாணத்தை எப்படிலாம் ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா கோவில்ல வச்சு சிக்கனமா நடத்தணும்னு நாக்கில நரம்பு இல்லாம யோசனை சொல்றான். யோசனை என்ன வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க கேட்ட உடனே தூக்கி உங்க கையில பத்திரத்தை கொடுக்கணுமா? ஆமா, கொடுக்கணும். அது என்னால முடியாதுங்க. உன் பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா சிறப்பா நடத்தணும் தான் கௌரியோட ஆசை. வேற யாராவது ஆதிரைக்கு அம்மாவா வந்தா தடையா நிப்பாளோன்னு நினைச்சுதானே கௌரி தான் தங்கச்சியான ஒன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆதிரைக்கு நீ அம்மாவா இருக்கணும்னு சொல்லிதான் உன் கையில குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனா. அதையெல்லாம் நீ மறந்துட்டு நீயே ஆதிரை கல்யாணத்துக்கு தடையா வந்து நிக்கிறியே. நான் ஒண்ணு இவ கல்யாணத்துக்கு தடையா இல்ல. உங்க அருமை பொண்ணோட கல்யாணத்தை உங்களால சிம்பிளா நடத்த முடியலனா 10 லட்சம் ரூபாய்க்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் கிட்ட பத்திரத்தை கேட்காதீங்க, அது ஏன் இடம். அது உன் இடமா? நீ உழைச்சி சம்பாரிச்சு பணத்தை சேர்த்து வச்சு அந்த இடத்த வாங்கினியா? நான் வாங்கினா என்ன, என் அக்கா வாங்கினா என்ன? என் அக்காவோட வாழ்க்கையே எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் அவ வாங்கின இடம் மட்டும் எனக்கு சொந்தமாகாதா? நான் இப்ப சொல்றதுதான், இனிமே அந்த பத்திரத்தை பத்தின பேச்ச யாருமே எடுக்காதீங்க. அந்த இடத்த என் பேருக்கு நான் மாத்தி எழுதி வாங்கினது காரணமே அந்த இடத்த யாருக்காகவும் எதுக்காகவும் தரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனால நான் பத்திரத்தை தரமாட்டேங்க. தரமாட்டியா? தரமாட்ட? என்னப்பா நீங்க? எம்மாடி, மயிலே மயிலேன்னு சொன்னா இறகு போடாதுமா. இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்ச கொன்னாலும் பத்திரம் உங்க கைக்கு கிடைக்காது. அம்மா, என்னம்மா நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? அம்மா, அந்த பத்திரத்தை கொடுத்தா என்னம்மா? அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் உனக்கு. வேணாம், இவளுக்கு கல்யாணமே ஆகாம இந்த வீட்லயே ஏதாவது ஒரு மூலையில முடங்கி கிடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் பத்திரத்தை தர மாட்டேங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்ணு வாழவே கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? அதுக்காக இப்படி துக்கிரித்தனமா பேசிட்டு இருக்கியா நீ?
ஆதரைய உன் வயித்துல நீ சுமந்திருந்தீங்கன்னா மனசுல கொஞ்ச நாச்சும் ஈரம் இருந்திருக்கும். அது உனக்கு இல்லையா இப்ப? ஒண்ணா என்னப்பா? ஏய், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல குறுக்க பூந்து ஏதாவது குளறுபடி பண்ணலான்னு பார்த்த இங்க பார், அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீ பார்க்காத புது சிவப்பிரகாசத்தை நீ பார்ப்ப. இப்போ நான் பொறுமையா சொல்றேன், அந்த பத்திரத்தை மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. அதை நான் விற்க போறது இல்ல, அடமானம் தான் வைக்க போறேன். வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்பா வேண்டாம்ப்பா, அம்மாவை கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. நீ சும்மா இருமா. தானா கனிலனா தடியால அடிச்சு கனிய வைக்கிறதுல தப்பே இல்லை. என்ன பாக்குற? சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீயா பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடு. அதை வச்சுதான் பணத்தை பெரட்டி நம்ம கௌரி ஆசைப்பட்ட மாதிரி ஆதிரை கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். இது கடைசி எச்சரிக்கை உனக்கு, அவ்வளவுதான். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அப்பா 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 நில்லுங்கப்பா. என்னப்பா இது? நான் தான் சொன்னேனம்மா, புரிஞ்சுக்கிட்டியாப்ப? நான் கடைக்கு கிளம்புறேம்மா. பா வேண்டாம்ப்பா, நீங்க இந்த கோவத்தோட கடைக்கு போக வேணாம். இல்லடாம்மா, நான் இங்கே இருந்தேன்னா கோவம் கொலவெறியா மாறி போயிடும். நான் போறேன். பா போயிட்டு வரேன்னு சொல்லுங்கப்பா. சரிடாம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா. அம்மா இருமா. நீ பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லம்மா. அந்த இடம் அக்காவுக்காக வாங்கினது தானே, அத உன் பேர்ல எழுதி கொடுத்ததுனால அது உன் இடம் ஆயிடுமா? ஆமாண்டி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? மா, அந்த இடத்த அக்கா உன் பேர்ல எழுதி கொடுக்க ஒத்துக்கிட்டதே அக்காவுடைய பெருந்தன்மை. ஆனா இப்ப நீ அக்கா கல்யாணத்துக்காக அது திருப்பி கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பாரு. இது நீ அக்காக்கு பண்ற நம்பிக்கை துரோகம்மா. ஷோ, உங்க 2 பேருக்கும் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்க 2 பேருக்கும் நான் எத்தனை வாட்டி சொல்றது? நான் இந்த மாதிரி பிரச்சனை பண்றது உங்க 2 பேரோட எதிர்காலத்துக்காக தான், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அம்மா, எங்க அக்காவோட கல்யாணத்தை கெடுத்தாதான் எங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நாங்க நல்லா இருக்கவே வேண்டாம். ஏய், என்ன சொல்ற நீ? ஆமாமா, அக்காவையும் அப்பாவையும் நீ இப்படி கஷ்டப்படுத்தினா அந்த பாவத்துக்கு நாங்க தான் பலி ஆவோம். எங்க வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிடாத. ஏய், என்னடி சொன்ன? நான் உங்க வாழ்க்கையை நாசம் பண்றேனா? போடி உள்ள. அம்மா, நான் சொல்றதுக்கு அம்மா, என்னம்மா என்னம்மா நீ? மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு நீ பகலியா வடிச்ச? டேய், பேசாம போயிடு, இல்ல அவளுக்கு விழுந்தது உனக்கு விழுந்து சொல்லிட்டேன். ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? அப்பா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு நீங்க பத்திரத்தை தரமாட்டேன்னு சொன்னீங்க, அத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இப்போ கல்யாண செலவுக்கும் தரமாட்டேன்னு சொன்னா என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா? அதாம்மா, நீங்க பத்திரத்தை தர வரைக்கும் அப்பா உங்களை விட மாட்டாரு.